அன்பீனாவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய பாதத்தினருகே வந்து அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது போல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள மனமகிழ்ச்சியோடு ஆராதனையை முடித்து எங்கள் வீடுகளில் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இந்த மனமகிழ்ச்சி நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் ஆமென் இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பட்டும். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனது மணவாளனே, ஆமென். மணவாட்டி சபை, மணவாளனேசு, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த மணவாட்டி சபையானது மணவாளனை ஆமென் நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றாய் இணைந்து நம்ம இந்த பாடலை பாடணும். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே. அழகாக அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இனியவரே இயேசையா, ஆமென். உலகத்தில் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளுதையா. அன்பை பாட பாட, அன்பை பாட பாட, என் இதயமெல்லாம் என் இதயமெல்லாம் இனிக்குதை. பாடுவோம். எனது மணவாளனே, என் இதய
இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. ஆராதிப்போம். எனது மனவாளனே, என் இதய ஏகமே, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக, உகந்தனவா இருப்பதாக. பாடுவோம். எனது மனவாளனே, என் இதய ஏகமே, இனியவரின் ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்கணும். பாடல் இருக்கிறது போல என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருக்கிறதா? என் இதய எண்ணமெல்லாம் நமக்கு உகந்ததா இருக்கா? ஆமென். ஒரு தடவை கூட நம்ம நிதானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாடல் பக்தன் அழகா எழுதுகிறார். இயேசு எனக்கு மணவளனா இருந்தா என் வாயின் சொற்கள் நல்ல சொற்களா இருக்கணும், என் இதய எண்ணமெல்லாம் நல்லதா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு எனக்கு மணவாளனா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏகமே, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, வாயின் சொற்களெல்லாம் ஏற்றன
இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் சொல்லுவோம். இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக உகந்தனவா இருப்பதாக. ஆமென். எனது மனவாளனே, நல்ல கைகளை உயர்த்தி என் இதய ஏக்கமே இனியவரை இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, இயேசு என் மனவாளன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எனக்கு மனவாளனா இருக்கிறபடினால, ஆமென். இந்த மனவாட்டி திருச்சபைக்கு ஒரு மனவாளனா இருக்கிறபடினால, ஆமென். வாழ்க்கை ஆமென் இப்படிதான் இருக்கணும், பாடினது போலதான் இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ரசித்து இந்த பாடல் எழுதுறாரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உம்முகம் பார்க்கணும், ஆமென். அழகை ரசிக்கணும், உங்க பாதத்துல உட்காரணும், அமரணும், உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளணும். தேவ சித்தம் அறியணும்னா அவருடைய பாதத்துல உட்கார்ந்தாதான் அறிய முடியும். ஹல்லேலூயா. பாடுவோமா? Glory. ஹல்லேலூயா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஆமென். முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. ஹல்லேலூயா. உம் பாதம் அமரணுமே. எஸ். உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. நல்ல கைகளை உயர்த்தி எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனது மனவாளனே, Hallelujah, hallelujah. Praise you, Jesus. Hallelujah, hallelujah. Amen. Glory, hallelujah, hallelujah. Amen. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. ஹல்லேலூயா. உம்
பாதம் அமரலுமே உம் சித்தம் அறியலுமே. இந்த கிருபைதான் எனக்கு வேணும். உம் சித்தம் அறியலுமே எனது மனவாளனே. எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ glory, thank you Lord, hallelujah. ஆமென். praise the Lord. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொன்னாலே பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நன்றி சொல்லணும். praise the Lord. எவ்வளோ நன்மைகள். நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். praise the Lord. ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் இந்த பூமியிலே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமென். நம்ம இந்த ஜெபத்தோட்ட கீதங்களில் தான் நம்ம பாடல் நிறையா பாடுறோம். பாருங்கள், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆமென். எப்பொழுது எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற உமக்கு தான் எங்கள் நன்றி பலி. இத்தனை பேர் நன்றி பலி செலுத்துறீங்க. அல்லேலூயா. குறைவா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்தா இப்போ இருக்கிற நம்ம நிலைமையை பார்க்கும் பொழுது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்ற அவ்வளவு ஆமென் கர்த்தர் நமக்கு நல்லவராய் போதுமானவராய் நன்மை செய்கிறவராய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டை நாங்கள் முத போய் சந்திக்க போகும் பொழுது அந்த வீடு வெறுமையாக இருந்தது. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் ஒரு பாய் போட்டு ஜோம் பண்ண அவங்கள்ட்ட வசதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. பிறகு கர்த்தரை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு மாதமும் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். ஒவ்வொரு மாதமும் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் பாருங்க புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், ஜோம் பண்ணுங்க. புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படிதான் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தரிடத்து நன்மையை பெற்றவர்கள் தான். ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். பாடுவோமா? ஆமென். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். அதிகாலையானந்தமே என் அப்பாவும் இருப்பாகவே. சொல்லுவோம். அதிகாலையானந்தமே என் அப்பாவும் இருப்பாகவே. நன்றி பலி நன்றி ஹல்லேலூயா நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே இருபாதமே. ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. எஸ், தேங்க் யூ லார்ட். இருபாதமே ஏற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஏற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி நன்றி. சொல்லுவோம். கோடி கோடி நன்றி
எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. தேவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. Yes, thank you Jesus. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி. தேவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. பாவம் திருபாகமே. சொல்லுவோம் அதிகாலை ஆனந்தமே. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் திருபாகமே. இரவெல்லாம் காத்தி ஹல்லேலூயா. ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. பாடுவோம். ஆமென். மறவாத என் நேசரே, ஹல்லேலூயா. உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி 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 நன்றி ஹரி. ஆமென். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஹரி. ஆமென். கோடி கோடி நன்றி ஹரி. கோடி கோடி நன்றி ஹரி. ஹல்லேலூயா. Praise the Lord. கோடி கோடி நன்றி ஹரி. கோடி கோடி நன்றி ஹரி. ஆமென். நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. தேவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே. Yes, thank you Jesus. அப்பாவும் இருப்பாதமே. மீண்டும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? ஆமென். அப்பாவும் இருப்பாதமே. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. Praise the Lord. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. Praise the Lord. Hallelujah. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் இருப்பாதமே. எத்தனை பேர் அதிகாலையில் உட்கார்றீங்க? அப்பாவோட பாதத்துல உட்கார்றீங்களா? ஆமென். Praise the Lord. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி என்னை மறவாத என் நேசரே. ஆமென். இன்று உறவாடி மகிழ்ந்துடுவேன். ஆமென். மனிதர்கள் மறக்கப்படுவார்கள், மறந்து போவார்கள். ஹல்லேலூயா. மறவாத என் நேசர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம். ஹல்லேலூயா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. ஆமென். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி 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 நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கோடி கோடி நன்றி நதி. ஆமென். நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நதி. உள்ளத்திலிருந்து கோடி கோடி நன்றி நதி. நன்றி தகப்பனே. கோடி கோடி நன்றி நதி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி நதி. கோடி கோடி நன்றி நதி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி நதி. ஆமென். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி நதி. ஆமென். கோடி கோடி நன்றி நதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி நதி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கோடி கோடி நன்றி நன்றி. பலி நன்றி பலி. உள்ளவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் பாடுவோம். அதிகாலை ஆனந்தமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. உள்ளவரே உமக்கு ஆமென். ஆமென். அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. glory. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் மேல கரங்களை உயர்த்தி நல்ல ஆவில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா திருப்பாதமே. உடைய பாதம் தான் எனக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. விபலபரதனமும் சுந்தரபலரிபமமம். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் இருக்கணும். நல்லா நன்றி சொல்லுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். களிமண்ணான எங்களை கண்ணோக்கி பாருமையா. எங்களை நல்ல பாத்திரங்களாக உருவாக்குகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, இந்த வசனங்களை தியானித்து நாங்கள் பலனடைந்தவர்களாக, புது பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்லவர் ஆமேன் சொல்லுவோம். எஸ், தேங்க்யூ, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். திலர்வரன் ஜோயல் கே அவர்கள் வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 வரை. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு
புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமேன். தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல நேரத்தை கொடுத்தீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா, நீங்க எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. திருவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அப்பா அதன்படி நடக்க ராஜா நீரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. காலை வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்ப நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். கர்த்தரை ஆமென் ஸ்தோத்திரம் தேடுகிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதான தேவன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் நீடித்த நாட்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதான அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை மகிழ்ச்சியோட பாடுங்க, கம்பீரமாய் பாடுங்க, ஆனந்த சத்தத்தோட என்ன பண்ணுங்க, அவருடைய சமூகத்துக்கு கூடி வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆமென் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க. எல்லாம் ஆனந்தமா வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணும்? முகத்துல தெரியும். ஆமாவா இல்லையா? உண்மைதானே? அகத்தின் அழகு முகத்துல, எல்லா முகத்திலையும் தெரியுதா? எல்லாம் அக்கம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்லுங்களேன், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதான் விரும்புறாங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். எல்லாரும் பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை
கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கர்த்தரை பாடி துதித்தோம். ஆமென். நல்ல தேவன் நம்மோடு இடைப்பட்டாங்க. ஆமென். அந்த மகிழ்ச்சியோட நம்ம என்ன பண்ணலாம்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அழகாக இந்த வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இதே வசனங்களை நம்ம தியானித்து எத்தனை பேருக்கு நினைவில் இருக்குது? போன வாரம் தியானித்தது கொஞ்சம் என்ன பண்ணிடுச்சு, மறந்துடுச்சு. வாக்குத்தத்த வசனம் ஞாபகத்தில் இருக்குது எல்லாத்துக்கும்? வாசிங்கம்மா பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. இப்ப ஞாபகம் வந்துட்டுதா எல்லாத்துக்கும்? இது 1ஆம் தேதியும் போன வாரமும் என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, கலங்காம இருங்க. ஆமீன். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்றாங்க? யுத்தம் பண்றாங்க. நீங்க இப்ப எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம் பாருங்க. ஆனால் மறந்து விட்டோம். நல்ல வசனங்கள் நமக்கு நினைவில் இருக்கணும். என்ன தியானிக்கிறோம் அப்படிங்கிறது, எந்த காரியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது என்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறதான ஒரு காரியம். கடந்த ஜூன் மாதத்தில் நம்ம இதே பகுதியிலேருந்து நம்ம தியானித்தோம் பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சா? ஆமென். மதிலிருந்து இருக்கிறதான ஒரு காரியங்களை அந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டுமாக வாசிங்க அந்த 9-10 வசனத்தை. ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்க போகிறதான ஒரு காரியம், இந்த பகுதிகளிலிருந்து தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைகிறான் என்கிறதான இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அதில் காரியம் முக்கியமாக நம்ம பார்த்ததான காரியம், உலக பிரகாரமான காரியங்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் செல்வங்கள், பொருள், பணம், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்கள் என்று சொல்லி. ஏன்னா பரிசுத்த ஆவியை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, ஒருவன் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியம். பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால இந்த பரிசுத்த ஆவியை கேளுங்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவினா கர்த்தர் எனக்குள்ளார் என்ன பண்ணணும், வாசம் செய்யணும். கர்த்தருடைய காரியங்கள் எனக்குள்ளாக வரணும். அந்த ஆவியின் கனிகள் என்ன பண்ணணும், என்னிடத்துல வெளிப்பட வேண்டும். அதனால நாம் உலக காரியங்களை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிறதற்கு அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களால் கொடுக்க முடியாத ஒரு காரியம், இதை நீங்க என்ன பண்ணுங்க, என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம் பாருங்க. அதுல இருக்கிறதான அடுத்த பகுதியாக நாம் பார்க்கிறோம், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதிகமா இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை நான் கேட்டதே இல்லைங்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல. ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுவதுமாகவே எப்படிதான் இருக்குது, தேடல் நிறைந்ததா இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யாருமே அப்படி சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டேங்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க. வாழ்க்கை முழுவதும் எதையாவது என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்குது, தேடிக்கொண்டே இருக்கணும். தேடல் நிறைந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லி
ஜனங்கள் சொல்லுவாங்க பாருங்க, பிள்ளைகளை பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல ஸ்கூல்ஸ், நல்ல பெயர் பெற்றதான, நல்ல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியதான நல்ல பள்ளிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. பள்ளி முடித்த உடனே எங்கே நேரா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜோ இல்லாட்டினா மெடிக்கல் சீட்டோ, அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுப்போம். முதலாவது அதுக்காக காரியங்களை நம்ம கொடுப்போம். அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்தடுத்த கல்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காலேஜை நம்ம தேடு வரோம். காலேஜ் முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க எல்லாம், வேலை 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்குறோம், வேலையை தேடி அதை கண்டுபிடித்து போய் உட்காரணும். வேலை கிடைச்ச உடனே அடுத்தது என்ன, கல்யாணம். நிறைய நம்ம சபையில் கூட திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறதான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது நல்ல திருமணம், நல்ல மணமகன், நல்ல மணமகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னங்க நம்ம புதுசாக நான் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது எதை தேடுவாங்க? அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகு, பிள்ளைகள் பிறந்த பிறகு அவங்க திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, இதே வேலையை திரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்பவும் ஸ்கூலு, காலேஜு, அடுத்தது என்ன, வேலை, கல்யாணம். இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்குது, தேடல் நிறைந்ததாய் வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை, மருத்துவர்கள் இப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. நல்ல இடம், இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடிக்கொண்டே ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுல வேற இடையில எதையாவது என்ன பண்ணிடுறாங்க, தொலைச்சிட்டு காண போட்டுட்டு அதை வேற என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உண்மைன்னு சொல்றாங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய பேர் வாயிலிருந்து வரல, யாருமே எதையும் தொலைக்கிறது இல்லை போல இருக்கு, ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. கடந்த வாரத்தில் நானும் தம்பி வினித்தும் ஒரு வேலையாக புது பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக போகிற பொழுது இந்த ஆர்எம்எஸ் காலனி, அந்த பர்வீன் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடில் போகிறப்ப ரோட்டில் ஒரு பை கிடந்தது. அந்த பையில் பார்க்குறப்ப சில டாக்குமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. சரி, நாங்கள் ஸ்லோ பண்ணி அதை என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். நானும் தம்பியும் எடுத்துட்டு அது என்ன இருக்குன்னு பார்க்குற பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு பர்ஸ் இருந்தது, சில ஜெராக்ஸ் இருந்தது. அந்த பர்ஸில் ஒரிஜினல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏடிஎம் கார்டு, எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க உள்ளார வச்சு, அதோட ஜெராக்ஸையும் வச்சு, அது கூட பத்திரமா அவங்களுடைய ஃபோனை என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் கீழே விழுந்துட்டது போல இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு அதில் ஒரு நம்பர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அவங்க இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் என்ன பண்ண, அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருந்தோம். அதே போல் ஒரு 10-15 நிமிடத்தில் ஃபோன் வந்தது. அதற்கு பிறகு உரியவர்களை வர சொல்லி அவர்கள் இடத்துல அந்த காரியங்களை கொடுத்தோம். அப்படியாக பாருங்க, அநேக நேரங்களில் சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காணாமல் போட்டுட்டு அதை கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேடி அவைகளை அலைந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க அந்த பொருளை தொலைத்தவர்கள் ஃபோனில் அது இருக்குது அப்படின்ன உடனே அங்கே பக்கத்தில் இருக்கலாம் சொல்கிறாங்க, கிடச்சிருச்சு, பத்திரமா இருக்குதான், கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த தொலைந்ததான காரியங்கள், போனதான காரியங்கள், அவைகளை தேடும் பொழுது, அவைகள் கிடைக்கும் பொழுது எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். அவங்க அந்த பொருள் அன்னைக்கு அவங்க தேடல் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம எங்களால் அதை உரியவர்கள் இடத்துல கொண்டு போய் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா அதில் ஒவ்வொரு அட்ரஸும் ஒவ்வொரு ஊரில் இருக்குது. ஒரு அட்ரஸ் வேற ஊரில் இருக்குது, இன்னொரு அட்ரஸ் நம்ம தஞ்சாவூர் அட்ரஸ் இருக்குது, மாறி மாறி இருந்ததுனால எங்கே கொண்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரியலன்றதுக்குள்ள தான் அந்த தொலைபேசி வந்தது பாருங்க. அப்போ தேடுகிறவன் என்ன பண்ணுகிறானா, கண்டடைகிறான் என்று சொல்லி வேதவசனம் இப்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது பாருங்க. ஆமென். சங்கீதம் 34 பிற்பகுதியை மாத்திரம் வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இது நமக்கு நல்ல தெரிந்ததான ஒரு வசனம். நம்ம அதிகமாக நம்ம தியானித்து இருக்கிறோம், அதிகமாக இந்த வசனங்களை நம்ம வாசித்து இருக்கிறோம் பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன பண்ணாதான், குறைவுபடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷங்களில் ஆமென், மரியாளும் அவர்களோடு கூட இருந்ததான சகோதரிகளும் என்ன பண்ணாங்களாம், ஆமென், இயேசு மரித்த பிறகு அவரை கொண்டு கல்லறையில் வைத்தாங்க. ஆமென். அந்த 3ஆம் நாளில் அவங்க என்ன பண்ணாங்க, கல்லறையில் போய் அவங்க யாரை தேடினாங்களாம்,
இயேசுவை தேடினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை இங்கே தானே கொண்டு போய் வச்சோம், அவர் இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. சில வாசனை திரவியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே இருந்ததான தேவதூதன் சொன்னாங்க, நீங்கள் யாரை இங்கே தேடுறீங்க? இயேசு என்ன பண்ணல, இல்லை இங்கே. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமீன். அப்படியாக தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமீன், இயேசு எங்கேயோ இருக்கிறாங்க, தேவன் எங்கேயோ இருக்கிறாங்க, கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். தேடி ஆமீன் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆமீன் நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். தேவனை தேடுகிறதான பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆமீன். நீங்க பார்க்கிறோம் இவர்கள் ஆமீன் இயேசுவினுடைய சரீரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க அங்க பார்க்க போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய சரீரம் அங்க இல்ல, காணாமல் போனதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போகிறாங்க, ரொம்ப திகிலடைஞ்சு போகிறாங்க. என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆமீன். அப்படியா ஆமீன் கர்த்தர் என்ன பண்றதில்ல, நம்ம விட்டு மறைந்து போகிறதோ இல்ல காணாம போகிறதான சூழ்நிலை உண்டாகிறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். அதே மாதிரி பாருங்க, யோவான் எழுதுறதான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 26வது வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனை அநேக நேரத்தில் தேடுகிறோம், அநேக நேரத்தில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இந்த மரியாதை போல தேடுகிறோம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு ஆகாரம் இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களாய் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலும் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமீன். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். ஆமீன். நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், தேவனை தேடாதீங்க. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகளும் அதே தான் என்ன பண்றாங்களாம், தேடி நாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்கம்மா. மத்தேயு 6ஆம் அதிகாரம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அஞ்ஞானிகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவரை அறியாத உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் தான் என்ன பண்றாங்களாம், அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்திற்காகவும் உடைக்காகவும் ஆமென் அவர்கள் தங்குகிறதான இடங்களுக்காகவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், கடவுளை தேடி கொண்டு இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமீன். அந்த நாட்களில நம்ம பார்க்கிறோம், இந்த யோவான் நம்ம வாசித்த பிரகாரமாக ஆமீன் தேவனிடத்திலிருந்து நன்மை உண்டாகும் என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை எல்லாம் தேடி அவர் பின்னாடி வந்திருக்கிறாங்க. ஆமீன். அவரை காணோம், அவர் அக்கறையில் என்ன பண்ணிட்டாரு, இருந்துட்டாரு. அதனால் அவர் வந்தாதான் நமக்கு இதெல்லாம் நன்மை கிடைக்கும், அவர் வந்தாதான் நமக்கு சகல காரியங்களையும் கொடுப்பாரு, ஆகாரம் கொடுப்பாரு, அற்புதங்களை செய்வார்னு சொல்லி ஜனங்கள் அவரை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போதான் இயேசு சொல்றாரு, நீங்க இதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்க எதுக்காக தேடணுமா, அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப ஆமென் நித்திய ஜீவனை ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அதை என்ன பண்ணணுமா, தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுளை வணங்குகிறதான அவர்கள் என்ன சொல்லி அவங்க வணங்குறாங்க, கடவுளை போய் வணங்குறாங்க இல்லையா, என்ன வணங்குறாங்கல்லாம், கொஞ்சம் சத்தமான, எனக்கு
இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு அவன் விரோதமா இருக்கிறான், எனக்கு இவங்க தீங்கு செய்யறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இல்லாம போகணும், எனக்கு நன்மை நடக்கணும். இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். ஆமீன். தேவர்களிடத்தில், அவர்களுடைய தேவர்களிடத்துல கேட்கிறாங்க. ஆமீன். நாமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். இதே தான் நாமும் அநேக நேரங்களிலே நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன். வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமீன், தேவனை தேடுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆமீன், நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆமீன், இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது பாருங்க. தேடுகிறதற்கு சீக், சர்ச், ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமீன். இந்த ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, ஆமீன், ஒரு 10-15 கலர் போட்டு அதில் ஒரே ஒரு கலரை நீங்க என்ன பண்ணுங்க, எடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க. அதற்கு ஃபைண்ட் என்று சொல்லியும், ஆமீன், சர்ச் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஆமீன், ஏதோ ஒரு பொருள் காணாமல் போனதான காரியங்களை அவைகளை தேடி எடுக்கிறதற்கு சர்ச் என்று சொல்லியும் போடப்பட்டிருக்குது. ஆனால் வேதாகமத்தில், ஆமீன், நம்ம வாசித்த இந்த சங்கீத பகுதியில் பார்க்கிறோம் 34:10, ஆமீன், சீக் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். சீக் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, ஆமீன், தேவனுடைய குணத்தையும், ஆமீன், அவர் சொல்லிய காரியங்களையும் நாம் என்ன பண்ண வேண்டுமா, தேட வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஆமீன். ஒருவரிடத்திலிருந்து பிறக்கிறதான காரியம், ஆமீன், ஒருவர் செய்கிறதான காரியம், ஆமீன், ஒருவரிடத்துல உள்ளதான காரியங்களை நாம் அவரிடத்துல தேடி அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறது தான் சீக் என்று சொல்லி வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. தமிழ் அகராதிகளில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். நாம் தேடுகிறது எந்த விதமா இருக்குது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தரை, ஆமீன், நாம் நம்முடைய தேவைகளுக்காக தேடுகிறோமா, அல்லது ஆமீன் தேவனுடைய குணாதிசயங்கள், ஆமீன், தேவன் சொன்னதான காரியங்கள், தேவன் சொன்னதான கற்பனைகள், கட்டளைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி நம்ம தேடுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமீன், சீக் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆமீன். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணுகிறது இல்லையா, குறைவு படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். வேதாகமத்தில் அடிக்கடி நம்ம தியானித்து இருக்கிறோம், பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால், ஆமீன், வேத வசனத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஆமீன், கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்தில் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறது, ஆமீன், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது, ஆமீன், அப்படி அவனுடைய குணம் எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது என்பதெல்லாம், ஆமீன், நம்ம என்ன பண்ணணுமா, கவனித்து வாசித்து, ஆமீன், அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்துகிறது தான், ஆமீன், கர்த்தரை தேடுகிறதான குணம். ஹல்லேலூயா. ஆமீன். அதுதான் கர்த்தரை தேடுகிறதான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமீன், ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் ஆமீன், வேதத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை அபியாசப்படுத்துகிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். தேவனுடைய காரியம் நமக்குள்ள வர வேண்டும் பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ஆமீன், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஆமீன். பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதா, நம்ம அவரை பார்க்கவே முடியாது. ஆமீன். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஏற்ற பரிசுத்தமா நீங்க என்ன பண்ணுங்க, மாறுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும், என்னைய நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு அரசு அதிகாரிகளோ இல்லைன்னா ஒரு பெரிய தலைவர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமீன், அவர்களுடைய ஈக்குவல் கேடர், அதே வேலை ஸ்தானத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அவங்கள போய் பார்க்கறதுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவங்கள போன உடனே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டினா அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், போகணும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமீன், அவருக்கு ஏற்றது போல நாம் இருக்கும் பொழுது அவரை தரிசிப்பது நமக்கு ரொம்ப எளிதான காரியமாக இருக்குது பாருங்க. அதுதான் பாருங்க, கர்த்தருடைய காரியம் என்ன என்று சொல்லி, ஆமீன், நாம் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஆமீன். எதெல்லாம் நம்ம தேட வேண்டும் கர்த்தருக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. சரி, நானே வாசிக்கிறேன். 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே
மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா 1 அதிகாரம் 16-17 வசனத்தை ஒருத்தவங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யும்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேட வேண்டியதான காரியம் இவைகள் தான் பாருங்க. இவைகள் எல்லாம் என்ன பண்ணதான் கர்த்தருக்குள்ளாக இருந்தது. ஆமென். நம்ம பாடல்ல பாடுறோம் இல்லையா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகிறோம் இல்லையா. ஆமென். அந்த 1000 நாமங்கள்ல இந்த நாமங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, உள்ளடக்கமா இருக்குது பாருங்க. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் பொறுமையுள்ள தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். இவைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் என்ன பண்ணணுமா, நம்முடைய வாழ்க்கையில வரணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால் ஆமென் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளை ஆமென் நம் தேடி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது பாருங்க. ஆமென். வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனால் ஆமென் நம்ம பிரசங்கம் ஆலயத்தினுடைய வாசலுக்கு வெளியில போனவன என்ன பண்ணிடுது, மறந்து விடுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் வழக்கால் சொல்லுது பாருங்க, இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்மையான காரியங்கள் எதுன்னு சொல்லி வேதத்துல இருந்து பாருங்க. ஆமென். நான் சொல்லுகிற காரியங்கள் வேதத்துல இருந்து ஆராய்ந்து அவைகளை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவைகளை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான காரியம், அதுதான் கர்த்தரை தேடுகிறதான ஒரு காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 7 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. படிங்கம்மா. இதை மாத்திரம் கண்டேன் அப்படின்னு பிரசங்கி சொல்றாரு பாருங்க. அவன் மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணினாரா, தன்னுடைய சாயலிலையும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கினாராம். ஆமென். அதான் நம்ம பார்த்தோம் பாருங்க, அவர் நல்லவராகவே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பூமியில இருந்திருக்கிறாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்ணானா, ஆமென் அநேக உபாய தந்திரங்களை தன்னை தேடிக்கொண்டதுனால ஆமென் தங்களுடைய வாழ்க்கை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நோவாவின் நாட்கள் நம்ம அதான் பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். மனுஷர்களுடைய அவங்க செய்கிறதான அக்கிரமங்கள் ஆமென் வானபரியந்தம் எட்டுகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அக்கிரமம் செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபமா வந்தது பாருங்க. ஆமென். அதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறி போனது. ஆமென். கர்த்தரை ஆமென் அவர்கள் தேடாமல், ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், அவர் சொன்னதான காரியங்களை எல்லாம் விட்டு விலகி ஆமென் அநேக உபாய தந்திரங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்களா, தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மனுஷன் உண்டாக்குனப்ப எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாங்களா, செம்மையாய் உண்டு பண்ணி இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டு பண்ணின பொழுது ஆமென் நம்ம ரொம்ப அழகாய், ரொம்ப நேர்த்தியாய், ஆமென் நல்ல ஒரு எண்ணங்களோட, நல்ல சிந்தைகளோட, ஆமென் அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சாயலின்படியும் உண்டு பண்ணினதான நாம் ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசினுடைய ஆமென் காரியங்களை தேடி ஆமென் நாம் சென்றதினால ஆமென் நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சான். ஆமென். பிள்ளைங்க பிறந்ததுலேருந்தே அவருடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்குதா, பொல்லாததா இருக்குது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைங்க அடையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர் வேற குழந்தைகளை தூக்க என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்க விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உண்மைதானே? ஆமென். அப்ப பிள்ளைகளுடைய குணம் ஆமென் இந்த பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிடுச்சு, மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் வசனத்தை வாசிக்கிறதான நாம் ஆமென் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொண்டே வர வேண்டும் பாருங்க. ஆமென். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிரு. ஆமென். அக்கிரமம் செஞ்சியா, அநீதி செய்றியா, நீ என்ன பண்ணிடுங்க, அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போயிருங்க அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நீதியாய் நடக்கிறோம், பாதி நீதி பாதி அநீதி என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. அனலும் இல்லாமல் குறிலும் இல்லாமல் என்ன பண்ணுவாரா,
வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று இருந்தா நம்ம நீதிமான்களா என்ன பண்ணிடணும், வாழ்ந்துடணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன என்ன பண்ணணும், ஒரே தெரியா ஆண்டவரை விட்டு தூரமா ஓடி போயிடணும். இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, வச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடியதான காரியங்களை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து அவர் என்ன பண்ணணுமா, தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சித்தம் என்ன, ஆமென், அவர் நமக்கு என்ன காரியங்கள் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டுமா, அறிந்து அவைகளை தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே யோவான்ல ஆமென் இன்னொரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன், அவருடைய ஆமென் மகிமை என்ன பண்ணணுமா, நம்ம தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். நாம் தேட வேண்டியதான காரியங்கள், ஆமென், கர்த்தருக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கிற பொழுது ஆமென் நாம் உலகத்தின் காரியங்களையும் ஆமென் உலக ஜனங்கள் தேடுகிற பிரகாரமாக ஆமென் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆமென். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லி இருப்பாங்க, நீங்க எனக்கு எப்படிப்பட்டவங்க, விசேஷமானவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஆகாயத்து பறவை கவனித்து பாரு, காட்டு புஷ்பங்களை எல்லாம் கவனித்து பாருங்க. அவங்க விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அவங்களுக்கு களஞ்சியம் கிடையாது, அவங்களுக்கு குடோன் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்ன பண்றவர்களுக்கெல்லாம் நிறைவாய் கொடுக்கிறேன், ரொம்ப அழகாய் போஷிக்கிறேன், அழகாய் உடுத்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் அவைகளை காட்டிலும் நீங்க எனக்கு விசேஷமானவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஆமென். அவர்களுக்கு கர்த்தர் அவ்வளவாய் செய்யும் பொழுது ஆமென் நமக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய தேவைகள் எல்லாம் இன்னதென்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாயில் என்ன பண்ண வேண்டாம், வார்த்தை வர வேண்டாம். கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப என்னன்னா எனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணும், நீ என்ன உனக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணும் தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படியா கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் நாம் ஆமென் கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்களை விட்டு ஆமென் கர்த்தர் உங்களுக்கு இலவசமான கொடுக்கிறேன்னு சொன்ன காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11 to 18 வசனங்களை வாசிங்க. 11ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதே மாதிரி 18 வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு இடப்பட்ட வசனங்கள் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 11 to 18 வசனங்கள் நீங்க வாசிங்க. ஆமென். உணர்வுள்ளவன் ஒருவனும் என்ன பண்ணலையா, இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இப்படியாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இருக்குது. எங்க எழுதியிருக்குதுன்னா சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலையும் 53ஆம் சங்கீதத்திலையும் போடப்பட்டிருக்குது பாருங்க. தேவனை தேடுகிறதான உணர்வுள்ளவன் என்ன இல்லையா, பூமியில இல்லையா. ஹல்லேலூயா. ஆமென். யாராவது தேவனை தேடுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்த்த பொழுது ஒருவனும் தேவனை தேடலையா. ஆமென். எல்லாம் தங்களை கெடுத்துக்கொண்டு அக்கிரமங்கள் செஞ்சு தேவனை விட்டு என்ன பண்ணாங்களாம், தூரமாய் போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஆமென் அதை தேடுகிறதிலையும் ஆமென் கர்த்தர் நம்மை நடக்கும்படியாய் சொன்னதான காரியங்களையும் தேடுகிறதுல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப குறைவுள்ளவர்களாய் நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். திருவிருந்து ஆராதனையில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். ஆமென். நான் செய்கிறது சரியா என்று சொல்லி, ஆமென் நான் பேசுகிற வார்த்தை சரியா, ஆமென் இது கர்த்தருக்கு பிரியமானதா, ஆமென் நான் யோசிக்கிற காரியங்கள் சரியா, ஆமென் என்னுடைய பார்வை சரியா இருக்குதா, நான் கேட்கிற காரியங்கள் சரியா இருக்குதா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆமென் நாம் யோசித்து காரியங்களை செய்ய வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் ஆமென் மனுபுத்திரர் கண்ணோக்கி பார்த்ததில்ல. ஆமென். ஒருத்தவங்க கூட என்ன பண்ணலையா, கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு இல்லை. ஆமென். அவங்களுடைய தேடுகிறதெல்லாம் எப்படி இருக்குது, உலக காரியங்களிலேயே இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உலக செல்வங்களையும் உலக காரியங்களையுமே தேடி ஆமென் நாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் எதை தேடுகிறோம் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் பாருங்க. ஆமென். வாழ்க்கையில குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்கள் குறைவில்லைன்னு சொல்லி வசனத்தை வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனா என்ன பண்ணாது, குறைவு மாறவே மாறாது. ஆமென். ஏட்டு சுரக்க என்ன பண்ணாதான், கறிக்கு
உதவாது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. ஆமீன். புத்தகத்துல நோட்ல வரைகிற அந்த காய்கறிகளுடைய படங்கள் என்ன பண்ண முடியாது, நமக்கு சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாது. அதுதான் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவான்னு சொல்லுவாங்க. அப்படியாக தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இந்த நாட்களிலும் போய் கொண்டு இருக்கிறது. ஆலயத்துக்கு வரோம், ஜெபம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், ஆனா இருதயம் என்ன பண்ணல, இன்னும் தேட வேண்டியதான காரியத்தை தேடாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சும்மா கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். ஆமென். நான் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தரேன்னு சொன்ன காரியத்தையே நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க கடைசியாக. ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணணுமா, அவரை தேடணுமா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறதான அந்த கண்டடையத்தக்க சமயம் எதுன்னு சொன்னா, ஆமென், ஒரு பிரச்சனை வந்ததும் அந்த பிரச்சனையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறோம், தேடுகிறோம். ஒரு தேவை வந்த உடனே அந்த தேவைகளுக்காக என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஒரு குறைவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குறைவு நீங்கும்படியாய் நம்ம தேடுகிறோம். ஆனால் ஆமென், நாம் அதை தேடுவதற்கு பதிலாக ஆமென், இந்த குறைவு எதனால வந்தது அப்படின்னு சொல்லி ஆமென், நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து நமக்குள்ள இருக்கிற குறைகளை நம்ம என்ன பண்ணணும், தேட வேண்டும் பாருங்க. இந்த மத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுல இருக்கிறதான வசனங்கள்ல நீங்க 7ஆம் அதிகாரத்துல ஆமென் 1ல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஆமென். உன்னுடைய கண்களில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, பெரிய உத்தரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ற, மற்றவர்களுடைய கண்கள் இருக்கிறதான துரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற, பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இடத்துல இருக்கிறதான தப்பிதங்களையும் நம்ம இடத்துல இருக்கிறதான குறைவுகளையும் ஆமென், நம்ம இடத்துல இருக்கிறதான வேண்டாத காரியங்களை நம்ம விட்டுட்டு ஆமென், மற்றவர்கள் இடத்துலதான காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஆமென், நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் பாருங்க. ஆமென். ஆண்டவர் அவருக்கு துன்பம் வந்ததான நேரங்களில் ஆமென், அவர் செய்ததான காரியம் என்ன பண்ணுங்க, இவனை மன்னியும். ஹல்லேலூயா. செய்கிறது என்ன பண்ணல, இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியா கர்த்தர் என்ன பண்ணாங்க, இயேசு ஆமென், அவர்களுக்கு எதிராய் வந்ததான எல்லாரையும் விட்டு அவங்க போனாங்க பாருங்க. அப்படியா தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆமென், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடையணுமா. அவர்கிட்ட இருக்கிறதான குணங்கள் ஆமென், நமக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியங்கள் வருகிற பொழுது எப்படி நம்முடைய மனதை ஆமென் ஆண்டவர் பக்கமாய் சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆமென், அவருடைய குணத்தை தேடி நம்ம என்ன பண்ணணுமா, விலகி போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நம்ம வாசித்தோம் இல்லையா ஒரு வேத பகுதி, அதில் நம்ம பார்க்கிறோம் ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் அந்த கூடாரத்துக்கு கொண்டு போய் ஆமென், அங்க வைத்து அவர்களுக்கு நல்ல காரியங்கள் ஆமென், இதெல்லாம் நீங்க விட்டு விலகணும், இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க ஆமென், இதெல்லாம் அக்கிரமமான காரியங்கள், இவைகளை விட்டு நீங்க விலகணும் அப்படின்னு சொல்லி ஆமென், அவர்களை அங்க வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஆமென். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம்தான் ஆமென், நீங்க ஆமென் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த காலேஜ்லையும் எந்த இடங்களிலும் என்ன பண்ணி தர மாட்டாங்க, இதை உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க பாருங்க. ஆனால் கர்த்தருடைய சந்நிதிக்கு வருகிறதற்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கும் நமக்கு அநேக நேரங்களில மனம் என்ன பண்றதில்லை, வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை ஆமென் நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை தேடுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறைவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறதான இருதயம் என்ன பண்ணுமா, வாழும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்கு ஒரே காரணம் ஆமென், நாம் கர்த்தருடைய காரியங்களை தேடாம ஆமென், உலகத்தின் காரியங்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க. இந்த உலகம் நமக்கானது அல்ல. ஆமென். நித்திய ஜீவன் ஆமென், அவருடைய சமூகம் தான் நமக்கு
நித்தியமான ஒன்று பாருங்க. ஆமென். அதனால இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுத்துருவாங்க. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறேன். ஆமென். நீங்க விரும்புகிறதற்கு மேலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டியதான ஒரு காரியம், ராஜ்யத்திற்கான நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கடைசி ஒரு முறை வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமென். நாம் கர்த்தருடைய காரியங்களை தேடி, ஆமென், கர்த்தர் நம்ம இடத்துல சொன்ன காரியங்களை தேடி, ஆமென், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றும் பொழுது, ஆமென், நாம் உலகத்தில் காண வேண்டியதான காரியங்கள், உலக பிரகாரமாய் நாம் விரும்புகிறதான காரியங்கள், உலக நன்மைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தரவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிக்க தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்தங்கள் அன்பின் பரலோக தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை தேடுகிறதான அந்த உணர்வுள்ள இருதயத்தை அப்பா நீ எங்களுக்கு தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை நாங்கள் தேடி அதன்படி நடக்க அப்பா நீரை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாமே? எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு காரியத்தை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென். ஆனால் இன்னொன்று முக்கியம், அவரை தேட தக்க சமயத்தில் என்ன பண்ணிடணுமா? தேடிக்கணும். ஹல்லேலூயா. தக்க சமயத்தில் அவரை நம்ம தேடணும். காலம் போன பிறகு, ஆமென், நம்முடைய வாய்ப்பு போன பிறகு தேடுறதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே தான் நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை தேடுவோம், அவருடைய சமூகத்துக்கு வருவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், ஆராதிக்க வருவோம். ஆமென். உடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுவோம். அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நன்மையும் குறையாதான். இதை விட வேற என்ன வேணும்? பிரைஸ் தி லார்ட். தேடத்தக்க சமயத்திலே நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஒரு நேரத்தை நியமித்து வைத்து அவருடைய பாதத்தில் உட்காரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடும் பொழுது காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் என் வீட்டாரும் உம்மையே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவாயிரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சுவாச அறிக்கை. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். யெகோவா
கொள்வீர். உள்ளத்தால் படியிட்டு உள்ளத்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் உள்ளத்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போமே. உமக்காய் ஓடுவோம். எல்லாரும் அர்ப்பணிப்போடு பாடுவோம். நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே முழு மனதோடு நேசிப்போம். ஆமென். என் ஓட்டம் உமக்குள்ளதா இருக்கட்டும். ஆமென். Praise the Lord. இந்த நாமம் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. நல்லா சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நல்ல ஆமென் ஆசீர்வாத நன்மைகளுக்காக இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கர்த்தரை தேடுறதுக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. 3 ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், 3 காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, பாஸ்டர் ஏஞ்சல் ஜோயல் கே அவங்க வந்து டெலிவரிக்காக ஊருக்கு போயிருக்கிறாங்க. வருகிற 22ஆம் தேதி டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பாஸ்டர் ஏஞ்சல் ஜோயல் கேக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து தாயும் பிள்ளையும் தஞ்சாவூருக்கு சுகமாக வரணும். நம்ம கர்த்தரை மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 3 பிள்ளைகள் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமே, எபி, ஏஞ்சலினா, எவாஞ்சலினா 3 அழகான பிள்ளைகள், நல்லா துதிக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். மூன்றாவது, நம்ம இந்த வருட கடைசிக்குள்ளே நம்முடைய ஜெப வீட்டினுடைய வேலையெல்லாம் செய்து முடிக்கணும். தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். ஜெப விண்ணப்பமாக நான் சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப பேர் ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு சகோதரி தங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் நிறைய இருக்கும்போது பேர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரி ஒரு உதாரணத்துவமான காணிக்கையை கொடுத்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணி பாட்டு பாடிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயாமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத எங்கள் அன்பின் நல்ல நேசரே, இந்த நல்ல அருமையான ஆராதனை நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமுத்திரம் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியாக உங்க சமூகத்திலும் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவருடைய மகிமை விளங்கினபடியாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரசன்னங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினபடியினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பாடல்கள் பாடி ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவை கிருபை செய்தீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல்களின் மூலமாய் ஆண்டவரே நீங்க மகிமைப்பட்டபடினால் நன்றி. இந்த நாளிலும் கூட நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்காய் கட்டளையிட்டபடினாலும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களின் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா.
நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை தேடுகிறவர்களாக அல்ல ராஜா, மேலானவைகளை தேட கிருபை தாங்க. கொலோசையர்ல வாசிக்கிற பிரகாரமாய் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, கிறிஸ்து ஆண்டவரை வீற்றிருக்கிறதான அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஐயா, நாங்கள் மேன்மையானவைகளை தேட வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை தேட வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் அழிந்து போகிறவர்களின் மேல் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நாட்டம் கொள்ளாமல் அவைகளை தேடாமல் ஆண்டவரே உமக்குரிய காரியங்களையும் ஆண்டவரே உமக்கு அடுத்த செயல்களையும் கத்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே, நாளில் வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தி ஆண்டவரே அவைகளை தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய கிருபைகளை ராஜா நீங்க ஒவ்வொருவருக்கு கட்டளையிட்டு தந்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் வைக்கிறோம். இந்த நாளிலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நம்முடைய கருத்தில் கொடுக்கப்படுகிற பொழுது கத்தாவை அவைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களுக்கு அவங்க சமூகத்திலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டிய ஜெப விண்ணப்பங்கள் யாவற்றிற்காகவும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். போல இந்த நாளிலும் நாங்கள் மாலை நேரத்தின் ஆராதனைக்காகவும் ஜெபிக்கிறோம். மாலை நேரத்தின் ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனையில் நீங்கள் மகிமையின் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். ஜெபிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து முழு மனதோடு ஆராதிக்கும்படி கத்தர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் வாரங்களில் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற சின்ன குழந்தைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்ன தேவன், இந்த சின்ன பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய நாமத்தினால் இந்த குழந்தைகளை நாங்கள் ஆசீர்வதித்து சபையாராய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளைகள் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு விளங்கவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே சிறு வயதிலிருந்து வளர்க்கப்படவும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா, அதுபோல ஆண்டவரே ஏஞ்சலுக்காக இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிரசவ நாட்களுக்காக இந்த நாளில் காத்திருக்கிற மகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேண்டிய சுகபலனை கொடுக்கணும். ஆண்டவரே, குறித்த நாளில் கர்த்தாவை நல்ல முறையில் ஆண்டவரே பிரசவித்து எடுக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே உன்னதத்தின் பலனை மகளுக்கு கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதத்தின் தேவன், நீங்கள் அற்புதத்தை செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெப வீட்டினுடைய ஆண்டவரே இந்த வேலைகள் பழுது பார்க்கும் வேலைகள் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன், குறைவை நிறைவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவன், அற்புதங்களின் தேவன். நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய திருக்கரங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹalleluya. என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பர்த்டே பிள்ளைகளுக்கு மேல வாங்க, நம்ம கிரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஏஞ்சல்னா எவாஞ்சல்னா எபி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஏஞ்சலினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நேத்து எபிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் எபி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு ஏஞ்சலினாவுக்கு சாக்லேட் கொடுக்க போறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஏஞ்சலினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் கை தட்டலாமா? நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டு. ஹாப்பி பர்த்டே எவாஞ்சலினா, ஹாப்பி பர்த்டே எபி, ஹாப்பி பர்த்டே ஏஞ்சலினா. காட் பிளஸ் யூ. ரைட், வெரி குட். போய் சாக்லேட் கொடுங்க, ஓடுங்க. எல்லா தாத்தா பாட்டி அங்கிள் ஆன்டி அக்கா அண்ணன் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க. காட் பிளஸ் யூ. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.